வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நத்திங் ஃபோன் 3ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நத்திங் OS 3.5 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஒரு சில புது ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். வரப்போகிற அப்டேட்ஸில் 3A ப்ரோக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்க ஒரு சில ஃபீச்சர்ஸ் அங்கேயும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் என்னெல்லாம் புதுசாக ஃபீச்சர்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எசென்ஷியல் கீழேருந்தே ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நீங்கள் சிங்கிள் டேப் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது நோட்ஸ் எடுத்துக்க முடியும். அண்ட் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது வாய்ஸ் நோட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எசென்ஷியல் ஸ்பேஸ்க்குள்ளே போய்ட்டு இந்த சம்மரைஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஃபீச்சரை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். பட் இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபோனை நீங்கள் ஃப்ளிப் பண்ணும்போது இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ரெக்கார்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ இப்போ ஏதாவது குரூப் டிஸ்கஷன்லாம் இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் திரும்ப கேன்சல் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஆடியோ வந்து கேன்சல் ஆகிரும். இதை நீங்கள் போய்ட்டு இந்த எசென்ஷியல் ஸ்பேஸ் இருக்க இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்கிரைப் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும் இந்த இடத்துல. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரான்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நத்திங் ஃபோன் 3ல மட்டும்தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் அடுத்து வரப்போகிற அப்டேட்ஸில் 3A ப்ரோக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேமராக்குள்ளே போவோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய சேஞ்சஸ்லாம் கிடையாது. ஸோ இதில் வந்து புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் மோட் அப்படின்னு ஆன் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு அப்டேட்டில் 3A ப்ரோக்கு வரதெல்லாம் கஷ்டம் தான். ஸோ இந்த மோடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷட்டர் ஸ்பீடு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் டப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீசிங் ஷாட், இப்போ ஒரு பலூன் உடைக்கிற ஷாட்டு, அந்த இப்போ நீங்கள் ஜம்ப் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த மோடை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீசெட்டு இதில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இதில் நிறைய கஸ்டம் ப்ரீசெட்ஸ் வந்து உங்களால் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கேமரா ஆப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபோனில் உங்களுக்கு இந்த 20x மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ ஜூம் வந்து எனேபிள் ஆகும். ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து தான். இது வந்து 20xலேருந்து உங்களுக்கு 60x வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். அண்ட் இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா இதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மோஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணுமோ ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏஐ ஆன் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்குது. கொஞ்சம் ஷார்ப்னஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னலாக ஆட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மோடை ஆன் பண்ணிக்கோங்க, ஆஃப் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஆனில் தான் இருக்கும். அண்ட் இன்னொரு அடிஷ்னல் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக ஒரு வாட்டர் மார்க்குமே வந்துருக்கு. அதுவுமே பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறதா உங்களுக்கு எல்லா நத்திங் ஃபோன்லேயும் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் பிளாக் பார்ஸ், அதாவது அந்த ஒரு சில பழைய கேமராஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வாட்டர் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே யூஸ் பண்ண நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு இமேஜில் வாட்டர் மார்க் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ கேமராக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் ஃபீச்சர்ஸ். அதை தவிர கேலரியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டிங் ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரொட்டேட் பண்ணுறது, ஃப்ளிப் பண்ணுறது, 90 டிகிரிஸ், இந்த ரேஷியோ சேஞ்ச் பண்ணுறது, அண்டு இந்த ஃபில்டர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபில்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் உங்களால். அண்ட் எப்பயும் வழக்கமாக இருக்க மற்ற கேலரி ஃபீச்சர்ஸ் மாதிரி எக்ஸ்போசர், கான்ட்ராஸ்ட், வைப்ரன்ஸ், சேச்சுரேஷன் இதுவும் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவுமே இப்போ வந்திருக்க அந்த நத்திங் OS 3.5ல தான் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் 3A ப்ரோ வச்சுருந்தீங்க அப்படின்னா கேலரி ஆப்பை மட்டும் போய் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். அப்படி வந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா மற்ற யூசர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இன்னொரு புது ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சல் சர்ச். ஸோ இங்கே சர்ச் பார் இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் கால்குலேஷன், இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு கால்குலேட்டர் ஆப்பை கூட இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 2x2 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த வந்து சாம்சங்கில் கொண்டு வந்தாங்க இல்லையா அந்த யூனிவர்சல், இந்த கூகுள் பிக்சல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சல் சர்ச் இருக்கும். அதாவது ஸோ இப்போ நான் தமிழ்னு சர்ச் பண்ணேன் அப்படின்னா என்னோடய காண்டாக்ட் லிஸ்ட்டில் தமிழில் இருக்கிறதும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்ச் பண்ண டாக்குமெண்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு உள்ளே போய் கேலரிலாம் தேடாமல் ஈஸியாக உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். இங்கேருந்து டேரெக்டாக அந்த ஃபைலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு ஆப்புக்குள்ளே போய்ட்டு அந்த ஃபைல் எங்கே இருக்குன்னு தேட தேவையில்லை, டேரெக்டாக இங்கேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அக்சஸ் பண்ணிக்க முடியும் உங்களால். இதை வச்சு உங்களால் ஃபைலை மட்டும் தான் தேட முடியும் இல்லை, இப்போ ஃபோட்டோஸை கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் தேட முடியும். எக்ஸாம்பிளுக்கு நேச்சர் அப்படின்னு தேடலாம். ஸோ இப்போ நான் நேச்சர்னு தேடணுன்னா நேச்சர் ரிலேட்டடான இமேஜஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது மூலியமாகவும் இப்போ டக்குன்னு உங்களுக்கு ஒன்று தெரியல, ஒரு ஃபோட்டோவில் டாக் இருக்குது அப்படின்னா டாக்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா டாக் வந்துடும். ஸோ நம்ம அதையும் லைவாக செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் டாக்னு சர்ச் பண்ணால் என் கேலரியில் இருக்க டாக் இமேஜஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு அக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம கிளிஃப் இன்டர்ஃபேஸை பற்றி பார்ப்போம். ஏன்னா இதுதான் இந்த ஃபோனில் இருக்க மெயின் ஹைலைட்டான விஷயம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளிஃப் இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களால் ஆட்டோ பிரைட்னஸ் மோட் வந்து எனேபிள் பண்ணிக்க முடியும். இது மூலிமா அதுவே பார்த்திங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் ஆகிக்கும் பிரைட்னஸ். அப்படி இல்லை மேனுவலாக வைக்கணும் அப்படின்னா உங்களால் மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். 4 பிரைட்னஸ் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் அவுட்டோர்லேயும் சரி இன்டோர்லேயும் சரி உங்களுக்கு 2 பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு பிரைட்னஸ் போதுமானதாக இருக்குது. ரொம்ப சன்லைட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் பிரைட்னஸ் வச்சுக்கோங்க. இதை உங்களால் ஆஃபும் பண்ணிக்க முடியும், ஆனும் பண்ணிக்க முடியும் கிளிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் பேட்டரி அதிகமாக கன்சியூம் பண்ண கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு முக்கியமாக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளிஃப்ட் டாய்ஸ். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிங்கிள் ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா இதை வந்து நேவிகேட் பண்ணிக்கலாம். நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4-5 டாய்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸ் சேர்ந்து இந்த இதெல்லாம் டெவலப் பண்ணுது. ஸோ இதிலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீத்திங் எக்ஸசைஸாக இருக்கட்டும்,
இல்லை இந்த காயின் ஃப்ளிப் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த ஆப்ஷன்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னலாக ஆட் பண்ணது தான். டிஃபால்ட்டாக இங்கே வந்து வராது. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட் ஹப் அப்படிங்கிற ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா தான் உள்ள இந்த மியூசிக் விசுவலைசர், இந்த காயின் ஃப்ளிப்பு, காம்பஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக அடிஷ்னலாக வந்தது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ இதுக்கு நீங்கள் எந்த வித பர்மிஷன் கொடுக்கலாம் தேவையில்ல. அது ஆட்டோமேட்டிக்காகவே அப்டேட் ஆயிரும். இங்கேயே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அரேஞ்சும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பாட்டில் ஃப்ளிப்பை தூக்கி ஃபஸ்ட்டில் வச்சேன் அப்படின்னா இது வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த வாட்ச் ஃபேஸில் இந்த ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவோம் தெரியுமா, அதே கான்செப்ட் தான். ஸோ இப்போ எனக்கு இந்த சோலார் கிளாக் வந்து மேலே வரணும் அப்படின்னா இதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பாட்டில் ஃப்ளிப் வரும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சோலார் கிளாக் வரும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு எது ஈஸியாக அக்சஸபிள், எது நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிங்டோன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாசிக், ஸ்டாண்டர்ட் அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டயோட் அண்ட் கெமிக்கல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு கால் வரும்போது அந்த ரிங்டோனுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு ஷோ ஆகும். அண்ட் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எசென்ஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களால் கஸ்டமாக ரூல் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் டிஃபால்ட்டாக வச்சுருக்கேன். இதில் வந்து இம்பார்ட்டன்ட்னு சேவ் பண்ணுறேன். இதை ஓகே கொடுத்துட்டு எந்த ஆப்லேருந்து உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஜிமெயிலுக்கு வந்து போட்டிருக்கேன். அண்ட் இதில் ஸ்பெசிஃபிக்காக கீவேர்டு இப்போ வந்து பேங்க் ரிலேட்டடாக வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேங்க் ரிலேட்டடாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா இங்கே நான் பேங்க்குன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ பேங்க் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த இமெயிலில் உங்களுக்கு பேங்க்னு ஒரு வேர்டு மென்ஷன் ஆகிருந்தாலும் சரி, அதை பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கு மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் தேவையில்லாமல் டிஸ்ட்ராக்ட் ஆக தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு உங்களால் கஸ்டமாகவும் பார்த்திங்க அப்படின்னா இமேஜஸ் வந்து சூஸ் பண்ண முடியும். நத்திங்கில் டிஃபால்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. இல்லை உங்களுக்கு கஸ்டமாக வேணும் அப்படின்னா ஒரு இமேஜை வைக்கிறீங்க அப்படின்னாலும் இதை யூஸ் பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் இண்டிகேட்டர். நீங்கள் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண டவுன் பண்ண பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு இது வந்து ஷோ ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கிளிஃப் லைட்டையும் பார்த்திங்க அப்படின்னா டிஎன்டி மாதிரி ஷெடியூல் பண்ணிக்க முடியும். எந்தெந்த டேஸில் எந்தெந்த டைமில் உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நீங்கள் தூங்க போகிற நேரத்துக்கு அது ஆஃப் ஆகும். அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து எனேபிள் ஆகாது, டிசேபிள் ஆகிரும். அடுத்த நாள் காலையில் தான் உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நத்திங் OS 3.5 புதுசாக வந்திருக்க ஃபீச்சர். ஸோ உங்களுக்கு ஏதாவது அடிஷனலாக ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி OS ரிலேட்டடான வீடியோஸும் நம்ம சேனலில் போடலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் அதை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.